லாஸ்ட் உங்கள் பேர் என்ன? விஷ்ணு. நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, people and friends, is everybody, are you okay baby? And I love you so much. I love you. Thanks for this wonderful session. எல்லாருமே ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்ஸ் இல்லை. நான் இதெல்லாம் வழியை தாண்டி மம்தா ஒன்று சொன்னாங்கல்ல, இங்கே வந்து நீங்கள் படத்தை பார்க்குறதும் நீங்கள் அதை அணுகிற விதமும் வந்து, என்னோடய படம் வந்து பண்ணையார் பருத்தி வந்து கேரளா ஃபிலிம் ஃபெஸ்ட்டில் செலக்ட் ஆனது. அது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் படம் சான்ஸ் நான் நடிக்க ட்ரை பண்ணிருக்கும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புரியாது, சப்டைட்டில் போயிடும். அப்போது ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், மலையாளத்தில் நிறைய நல்ல படம் வருதுல்ல, அது நமக்கு இன்னும் சப்டைட்டிலாம் புரியணும்னு சொல்லி நான் கொஞ்சம் மலையாள படம் வாங்க ஸ்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோஸ் நான் நார்மல் இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். நான் இது ஸ்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோ அவங்க மலையாள படமாக கிடைக்கும். அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு 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 10-15 மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்க வேண்டாம், ஆக்டர் வேறு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் பார்த்து கற்றுக்க. அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் அழகாக சொல்ல விரும்புகிறேன். நான் பினராயி விஜயன் சாரோட ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். சார் ஒரு சிஎம் வரும்போது எந்த சத்தம் ஒரு பெரிய பில்டப் எதுவுமே இல்லை. அவர் வாட்டுக்கு வந்தாங்க, நான் மேடையில் இருந்தேன். இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்டேன், விஜய்க்கு போனோம் இல்லை அப்படின்னு. ஆமாம் சார், ஃப்ளைட் சார்னு. சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குதுன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து, விஜய் நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த விதமான ட்ராவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அது லைஃப்பில் வந்து நான் இப்படி ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடர் மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். இப்படியும் நாங்கள் சினிமாவில் வந்து ஒரு அரசியல்னு ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எடுக்கணும்னு இருக்குது. ஓகே நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். அந்த இதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.